நாட்டின் உலகளாவிய தொழில் முனைவோர் வாரத்தின் உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றத்தை வழிநடத்தும் புத்தாக்கங்கள், தொழில் முனைவோர் மற்றும் சூழல் கட்டமைப்பை உயிர்ப்பிப்பவர்களின் உலகின் மிக பெரும் நிகழ்வாக உலகளாவிய தொழில் முனைவோர் வாரம் அமுல்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் 23ஆம் தேதி வரை குறித்த வாரம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் 25 மாவட்டங்களிலும் 900 செயல் அமர்வுகள் நடைபெற உள்ளன. It is my pleasure to address you at this Global Entrepreneurship Week Sri Lanka 2025. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொழில் முனைவோர் வார நிகழ்வுகளில் உரையாற்ற கிடைத்தமை மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தரப்பினரை தாம் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். உங்களது சகல புதிய கருத்துக்களும் உலகில் இலங்கையை நிலைப்படுத்த வேண்டிய விதத்தை தீர்மானிக்கும். எமது அரசாங்கம் டிஜிட்டல் துறையில் புத்தாக்க பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றது. இளம் தொழில் முனைவோரே, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நீங்கள் எமது நாட்டில் டிஜிட்டல் யுகத்தை ஏற்படுத்துவதற்கு செயற்படுவீர்கள். 30 உறுப்பினர்களை கொண்ட எமது டிஜிட்டல் செயலணி உருவாக்கப்பட்டுள்ளது. அது கல்வி மறுசீரமைப்புக்காக கல்வித்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களை நாட்டுக்கு உருவாக்க வேண்டும். கல்வி மறுசீரமைப்புக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது 2026ஆம் ஆண்டு. இதனூடாக சகல பாடசாலைகளையும் இணையதளம் ஊடாக இணைத்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவது, முழுமையான டிஜிட்டல் கொள்கை வரையறைகளை உருவாக்குவது நிச்சயம் ஏற்படுத்தப்படும். Innovators and entrepreneurship, and make sure that the engine that drives Sri Lanka towards progress, prosperity and pride